அவனாவது ஆரம்பத்துல இது பண்ணாங்க. அவனாவது எப்படி பண்ணுவாங்க? அவனாவது ஆரம்பத்துல இது பண்ணாங்க. அவனாவது எப்படி பண்ணுவாங்க? திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நபர் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து பிடிக்கப்பட்ட அந்த நபரை தனிப்படை போலீசார் அழைத்து செல்லும் காட்சி வெளியாகியிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். விவரங்களை பகிரலாம். கடந்த 10ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமியை வாயை பொத்தி அங்குள்ள காட்டிற்குள் தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நபரை சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். அங்கு நடைமேடையில் சுற்றித் திரிந்த நபரை பல்வேறு இடங்களில் தேடி வந்திருந்த போதிலும் சூலூர்பேட்டை ரயில் நிலையம் நடைமேடை 3 சுற்றித் திரிந்த அந்த மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நபரை லோக்கல் போலீசார் கைது செய்து அங்கிருந்து அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக அந்த பாலியல் வன்கொடுமை செய்து அங்கிருந்து தப்பிச் செல்லும் போது சூலூர்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி வந்த மின்சார ரயிலில் அவர் படிக்கட்டு அருகே அமர்ந்து சென்ற ஒரு புகைப்படமும் போலீசாரால் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் பல்வேறு கண்காணிப்பு கேமரா காட்சிகளும் வெளியிடப்பட்டு இந்த நபர் குறித்து நம்பகமான தகவல் அளித்தால் 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் எனும் காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்குரிய எண்ணையும் இதுபோன்ற தகவல் தருபவர்களுடைய ரகசியங்களும் காக்கப்படும் என காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பல்வேறு இடங்களில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த நபர் யாராக இருக்கக்கூடும், அந்த நபரின் புகைப்படமும் மற்றும் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை மட்டுமே அனைத்து ரயில் நிலையங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்ட காவல்துறையினருக்கும் திருவள்ளூர் போலீசார் அனுப்பி வைத்திருந்த நிலையில் அந்த புகைப்படங்கள் அனைத்து இடங்களிலும் பகிரப்பட்டு அது மட்டுமல்லாமல் அந்த நபரை கண்டுபிடித்து தருவதற்கான பரிசும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அருகே நடந்த சம்பவத்தை தொடர்ந்து சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அந்த நபர் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தகவல் கிடைத்து அந்த மாவட்டத்தை சார்ந்த போலீசார் சுற்றி வளைத்திருந்த போது அதே உடையில், அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அணிந்திருந்த அந்த உடையை அவர் அணிந்திருந்ததாகவும் அந்த நபர் முழுவதுமாக அந்த உடையில் இருந்ததால் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவர் ரகசிய இடத்தில் தற்போது வைக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். 10 வயது சிறுமி இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை தொடர்ந்து அவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுவதற்கான நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுத்து வருவதாக சற்று முன்னதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த நபர் யாராக இருக்கக்கூடும், இவரது பின்னணியில் யார், இவருடைய எந்த மாவட்டத்தில் இருந்து இங்கு பணியில் சேர்ந்துள்ளார், இவரை இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அழைத்து வந்த நபர் யார், அவருடைய பின்னணி என்ன என்பது முழுமையான விவரங்களை எல்லாம் காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது.